friends, welcome back to Judy's cooking diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்பெஷலான மட்டன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு 1 pot மட்டன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப குயிக்கா ஒரேதா அப்படியே பிரஷர் குக்கர்ல வச்சு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மட்டன் குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கிறது ஒரு ஸ்பெஷல் பேஸ்ட் வறுத்து அரைச்சுக்க போறோம். அது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பிரஷர் குக்கர்லயே 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீக்கிரமா வதங்குறதுக்கு கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதிகமா போயிருமோன்னு பயப்படுறவங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதுல மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறம் இதில் நம்ம டைரெக்டாக மட்டன் பீசஸ் சேர்த்துக்கலாம். 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எலும்போடு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த மசாலாவோட பெரட்டிக்கோங்க. இப்படி செய்கிறதுனால மட்டன்லேருந்து லைட்டாக தண்ணி விட்டு வரும். அது வரைக்கும் நீங்கள் வதக்குனதுக்கு அப்புறம் தான் நம்ம தண்ணிலாம் சேர்க்கணும். ஸோ 2 மினிட்ஸ் நல்லா அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஸ்பெஷல் பேஸ்ட் இருக்குல்ல, அதை இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் அந்த மசாலாவோட சேர்த்து மட்டன் மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த ஜூஸஸ்லாம் மட்டனில் இறங்கி ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் கசகசா வச்சு அரைச்சி எடுத்திருக்கேன். ஜஸ்ட் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காயை அரைச்சி இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சமாக உப்பு தேவைப்பட்டுச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 15 to 20 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். 20 நிமிஷம் கழித்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பர் கலர்ஃபுல்லான நல்லா வாசமான குயிக்காக செய்யக்கூடிய 1 pot மட்டன் கறி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. மட்டன் பீசஸ்லாம் நல்லா சாஃப்டாக டெண்டராக குக் ஆகி இருந்துச்சு. இதில் புளிப்பு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கணும்னா சூப்பர் குயிக்கான ஈஸியான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.